அதாவது 2 மாநிலத்துக்குடைய பிரச்சனை. இதில் 2 வழி இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா நேரடியாக பேசுகிறது, இன்னொன்று லீகல். ரெண்டையுமே என்னென்ன எது நல்ல வழியோ எது தமிழக ஆகுமோ ரெண்டையுமே எப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையும் முதல்வர் ஆய்வு செய்து ஒரு முடிவெடுப்பார். இது 2 நாடு பிரச்சனை இல்லை, 2 மாநிலத்தோடைய பிரச்சனை. 2 மாநில பிரச்சனையில் 2 அதிகமாக பாதிக்கப்படுறது தமிழக மக்களுடைய, தமிழக விவசாயிகளுடைய உரிமைகள். தமிழக விவசாயிகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதை முதல்வர் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. ஸ்டாலினுக்கு கடைசி வரைக்கும் மேகதாதுன்னா என்னன்னு தெரியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்கு நிப்பாட்டிட்டு கேட்டு பாருங்க. உதயநிதிட்டு போய் மேகதாதுல என்ன பிரச்சனை, உங்க தாத்தா என்ன செஞ்சாரு, 1970 என்ன செஞ்சாரு, 71 என்ன செஞ்சாரு, 74 என்ன செஞ்சாரு, 98 அவர் தலைமையில தான் வந்து இந்த மேகதாது அதாவது காவேரிக்கான மேனேஜ்மெண்ட் கமிட்டி அமைக்கிறதுக்கான முதற்கட்ட கூட்டம் நடந்துச்சு. அதுல என்னென்ன முக்கிய சரத்துகள் கண்டிஷன்ஸ்ல உங்க தாத்தா ரிமூவ் பண்ணாரு, நீங்க இதுல என்னென்ன பண்ணீங்க, நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறதுக்கு கெசட்ல கூட வெளியிடவில்லை. இதெல்லாம் கேட்டு பாருங்க. எதுவுமே தெரியாம யாராவது கொடுக்கறது அறிக்கையை வெளியிடுறது தான் ஸ்டாலினோட வேலை. உதயநிதி இப்ப நான் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டு பாருங்க. என்னங்க உங்களை மாதிரி இந்த மாதிரி சொன்னாங்க, உங்களுக்கு உங்க கட்சியை வழிநடத்துறதுக்கான தகுதி இருக்கான்னு சொல்லி வாக்கெடுப்பு முடிக்க வைக்க தைரியம் இருக்கான்னு கேட்டிருக்காங்கன்னு போய் கேளுங்க. கண்டிப்பா பத்திரிகையாளர்லாம் கேட்கணும். அது தைரியம் இருந்தால் அவங்களோட கட்சிக்காரங்க தானே, அவங்க தானே, அவர் அதுக்கும் ஒரு 1000 2000 கொடுத்து வாக்கெடுப்பு நடத்தாலும் நடத்துவாங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும். இதையாவது செய்ய சொல்லுங்க.